மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் கைதான மகாவிஷ்ணுவுக்கு வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? அரசு பள்ளியில மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசிய சொற்பொழிவாளரும் பரம்பொருள் பவுண்டேஷன் நிறுவனமான மகாவிஷ்ணுவை போலீசார் 3 நாட்கள் காவல் எடுத்து விசாரித்து வந்தார்கள். 3 நாள் காவல் முடித்த நிலையில தற்போது அவரை சைதாப்பேட்டை நீதிமன்ற நடுவர் 9வது பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிபதி சுப்பிரமணியம் அவர்கள் முன்பாக ஆஜர்படுத்தினார்கள். அவரை 20/9/2024 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டதன் பேரில் மகாவிஷ்ணுவை பிரதி சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை போலீசார் தற்போது அழைத்து செல்ல இருக்கிறார்கள். குறிப்பா தொடர்ந்து 3 நாட்களாக மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டார்கள். அவரது பரம்பொருள் அறக்கட்டளைக்கு நேரடியாக அழைத்து சென்று அங்கேயும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து 3 ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் ஒரு பென்டிரைவ் முதலியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவரது வங்கி கணக்கு, அதே போல அவரது சகோதரர் அறக்கட்டளை வங்கி கணக்கு என 8க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளையும் போலீசார் ஆய்வு மேற்கொண்டார்கள். அதில் 10 லட்சம் ரூபாய் வரை தொகைகள் இருப்பதும் கண்டறிந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் ஏற்கனவே சினிமாவில் தனது இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்ததாகவும், ஒரு படத்தை தயாரிக்கும் போது அது பண பிரச்சனை காரணமாக பாதியிலே கைவிட்டதாகவும் போலீசில் அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 16 வயதிலே மேடை பாய்ச்சலாக இருந்த தான் சினிமா துறையில் பெரிய ஆளாக வர வேண்டும் எனவும் கோடீஸ்வரராக வேண்டும் என்ற ஆசை இருந்ததாகவும், ஆனால் சினிமாவில் உதவி இயக்குநராக பின்பு இயக்குநராக முயற்சித்த போது பாதியிலே கைவிட்டதால ஆன்மீக பேச்சாளருக்கு நல்ல மவுசு இருப்பதனால இந்த தொழில் இறங்கினா பணம் சம்பாதிக்க என்ற ஒரு கோட்பாட்டில் இந்த சொற்பொழிவராக அவர் இறங்கியதாகவும், ஒரு சித்தர் மூலமாக அவருக்கு அருள் பெற்றதாக கூறி பலரிடம் இது போன்ற பல நாடுகளிலும் சொற்பொழிவுகள் ஆற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் 3 நாட்கள் காவல் முடித்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில அவரை வருகின்ற 20/9/2024 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டது என்பது தற்போது புழல் சிறைக்கு சைதாப்பேட்டை போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அழைத்து செல்கின்றனர்.